சக்கராத்திலே ஒரு அடியானுக்கு நன்மைகள் காட்டப்படும். அதுல அடியான் கெஞ்சுறது எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் என்ன பிற்படுத்தி, எதுக்கு? நான் தான தர்மம் செஞ்சுட்டு வரேன், ஏழை எளியவர்களை கவனிச்சுட்டு வரேன், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன், எனக்கு டைம் தான், இன்னும் நல்லவனாக வாழ்ந்துட்டு வரேன், டைம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுருருன் துத்ஹிலுஹு அலா கல்பி முஸ்லிம். ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது இது அமல்கள்ல இபாதத்துகள் ஆக சிறந்த இபாதத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் கேட்டுவார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்கள்ல சிறந்தது ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், அமல்கள்ல சிறந்தது எது யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க துதுஹிலு சுருருன் துதுஹிலு அலா கல்பி முஸ்லிம். முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது. அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறது. நாங்க நினைக்கிற ஜகாத்துக்கு தகுதி இல்லை என்று எக்ஸாம்பிள் ஒன்று சொன்ன விளைங்களுக்கு முடிக்கிறேன். சிலர் உதாரணத்துக்கு ஒரு வீடை விற்கிறார், வீடை வித்துட்டு 1 கோடி சல்லி இருக்குது, அது எங்கேயா டிபாசிட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறார். அது 1 வருடம் ஆகிட்டது, அவர் 2 கோடியில வீடு பார்த்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு, இந்த 1 வருடமா இவர் வீடு வாங்கல, அது சல்லியாக இருந்தா அந்த சல்லிக்கும் அவர் ஜகாத் கொடுக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் எம் மீது கொண்ட அன்பால இரக்கத்தாலே எங்களோட வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை இந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானு, இந்த நோன்பை ரப்பு எதுக்காக எங்களுக்கு தந்தான்? லஅல்லகும் தத்தகூன், நாங்க தக்வாதாரிகளாகுவதற்காக. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தக்வாண்டா என்ன? நாம் ஒவ்வொருவரும் எம்மை தக்வாதாரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை தக்வாதாரி என்று நினைக்கிறோம். அதனால்தான் யாரும் எம்மை பார்த்து நீ தக்வாதாரி இல்லை என்று சொன்னா நமக்கு கோபம் வருகிறது, சூடாகிறோம். ஏன் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தக்வாதாரி. நாம் நினைப்பதனால், இல்லாட்டி பிறர் எம்மை பார்த்து தக்வாதாரி என்று சொல்வதனால் நாம் தக்வாதாரி ஆகிவிட முடியுமா? தக்வாதாரிகள் இருக்கக்கூடிய பண்புகள், சிஃபாத்துகள் எம்மிடம் இருக்குதா? சகோதரர்களே, அல்லாஹுடைய நேரடியார்களே, கொஞ்சம் குர்ஆனோட எமது வாழ்க்கையை உரசி பார்த்தா எமக்கு தெளிவாகும் நாம் தக்வாதாரியா இல்லையான்னு சொல்லி. சகோதரர்களே, அல்லாஹுடைய நேரடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நீங்க பாவ மன்னிப்பு பக்கம் விரைங்க, அவசரமா உங்களோட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கோங்க, சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க, வானம் பூமியோட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. அந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு. தக்வாதாரி என்றா யார்? அல்லாஹ் முதலாவது சொல்லக்கூடியது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் வசதி இல்லாத போதிலும் நல்ல வழிகளில் செலவழிக்க கூடியவர்கள் தான் தக்வாதாரிகள். தக்வாதாரி அடையாளம். தக்வாதாரி ஒருவர் பசியில இருக்க, இவர் வயிறு நிறைய புசிச்சிட்டு நிம்மதியாக இருக்க மாட்டார். அவர தக்வா அவரை நிம்மதியாக இருக்க விடாது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார், பிரச்சனையில இருக்கிறார், அவருக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யாம, அவர கஷ்டத்தை போக்கி வைப்பதற்கு முயற்சி செய்யாம தக்வாதாரியால நிம்மதியாக இருக்க முடியாது. இது தக்வாதாரியுடைய அடையாளம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சொத்து செல்வங்களை எமக்கு தந்திருக்கிறான். எதுக்கு சகோதரர்களே? நாம் மாத்திரம் அனுபவிச்சுட்டு, நாம் மாத்திரம் உண்டு விட்டு பருகி விட்டு, அழகான மாளிகையில் வசித்து விட்டு கபருக்கு போறதுக்கா அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான்? சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எந்த ஒன்றையும் இங்கு வரும் பொழுது கொண்டு வரவில்லை, நாம் கையில் எடுத்து கொண்டு வரவில்லை. நாம் வரும் பொழுது வெறுங்கையுடன் வந்தோம். வரும் பொழுது உடுக்கிறதுக்கு உடுப்பு கூட நம்மிடம் இருக்கவில்லை. உடுப்பற்றவர்களாக, ஆடையற்றவர்களாக தான் துனியாவுக்கு வந்தோம். பக்கத்தில் இருந்தவர்கள் தான் அங்கு பக்கத்தில் இருந்த புடவையை எடுத்து எம்மால் சுத்தினார்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் சிலருக்கு வசதி வாய்ப்புகளையும் சொத்து செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலர் அல்லாஹ் தேவையுடையவர்களாக, வசதியில் குறைந்தவர்களாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வாறு நாம் வெறுங்கையுடன் வந்தோமோ, கையில எந்த ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வரவில்லையோ, இதே மாதிரி நாம் போகும் பொழுதும் எந்த ஒன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போக போறதில்லை, அனைத்தையும் விட்டு விட்டு தான் போக போகிறோம்.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வசதி வாய்ப்போட சொத்து செல்வங்களோட இருக்கிறது எமது கெட்டித்தனம் இல்லை சகோதரர்களே. நமது முயற்சியால மாத்திரம் நாம் அந்த நிலைமையை அடையவில்லை. அவ்வாறு நமது முயற்சியால் தான் நாம் பணக்காரன் ஆனேன் என்று இருக்குமாக இருந்தால், வசதி உடையவனாக ஆனேன் என்று இருக்குமாக இருந்தால், எம்மை விட முயற்சி செய்தவர்கள் இன்னும் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளை நம்ம விட முயற்சி செய்திருக்கிறார்கள் பணக்காரனாகுவதற்கு. சகோதரர்களே, வசதி வாய்ப்போடு இருக்கிறது எங்களுக்கு கெட்டித்தனம் இல்லை. படைச்சரப்பு எடுத்த முடிவு அவன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுஹ்ரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். ரப்பல் ஆலமீன் சொல்றான், நாங்க பங்கு போட்டு முடிச்சிட்டோம். மக்களுடைய வாழ்க்கையை வேறு பணக்காரர், வேறு ஏழை, வேறு படித்தவர், வேறு பாமரர், வேறு கொஞ்ச நாளைக்கு போஸ், அதுக்கு பிறகு கோலே, இவர் கொஞ்ச நாளைக்கு கோலேயன், அதுக்கு பின்னால போஸ் என்கிறதையெல்லாம் ரப்பல் ஆலமீன் முடிவு செஞ்சிட்டான். எதுக்கு தெரியுமா இந்த நிலைமைகள் எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிறான்? லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, சிலருக்கு பணிவிடை செய்வதற்காக, சிலருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக அல்லாஹ் உலகத்தை படைச்ச ரப்பு இந்த முடிவை செஞ்சிருக்கிறான். இது எங்கட கட்டித்தனம் இல்லை. சிலர்கிட்ட பணத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு கொடுக்காம குறைத்து கொடுத்திருக்கிறான். யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அவன் திறந்து கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அளந்து கொடுத்திருக்கிறான். எதுக்கு? சிலருக்கு பணிவிடை செய்வதற்காக. அல்லாஹ் பணத்தை, சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான் இல்லாதவர்களை கவனிக்கிறதுக்காக. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் இன்ஃபாக் செலவழிங்க, நல்ல வழியில செலவழிங்க என்று குர்ஆன் எங்கெல்லாம் பேசுதோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஅன்ஃபிகு பிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழிங்க, நாங்க ஒன்னும் கொண்டு வரையில. அதான் ரப்பு தந்த பிச்சை, ரப்பு சொல்றான், நான் தந்ததிலிருந்து கொடுங்க, தந்ததிலிருந்து நல்ல வழியில செலவழிங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்ராத்திலே ஒரு அடியானுக்கு நன்மைகள் காட்டப்படும். அதுல அடியான் கெஞ்சுறது எதுக்கு தெரியுமா? லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் என்ன பிற்படுத்து. எதுக்கு? நான் தான தர்மம் செஞ்சுட்டு வரேன், ஏழை எளியவர்களை கவனிச்சுட்டு வரேன், கஷ்டத்தில் இருக்கிறவங்க உதவி செஞ்சுட்டு வரேன், எனக்கு டைம் தான், இன்னும் நல்லவனாக வாழ்ந்துட்டு வரேன், டைம் தான். அல்லாஹ் இன்னும் சொல்றான், கல்லா, ஒரு காலமும் நடக்காது, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, திருப்பி அனுப்பு சொல்றத ஒன்றும் நடக்காது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சோதனையாக தந்திருக்கிறான் இந்த வசதி வாய்ப்புகளை செலவழிக்கிறோமா இல்லையா, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கவனிக்கிறோமா இல்லையா என்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். அதனால சகோதரர்களே, சதக்கா தான தர்மம் செய்வதற்கு ஆக சிறந்த ஒரு காலம் இருக்குமாக இருந்தா அதுதான் ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய காலத்திலே செய்ய வேண்டிய விசேஷமாக அதிகம் செய்ய வேண்டிய அமல்கள் ரெண்டு இருக்குது. அதுல ஒன்றுதான் குர்ஆன் திலாவத். குர்ஆனுடைய திலாவத் என்ன? குர்ஆன் இறங்கின மாதம் ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனை விளங்குங்க, குர்ஆனை ஓதுறதுக்கு சரியா படிங்க. குர்ஆனுடைய மாதம், எப்பயும் படிக்கணும், எப்பயும் குர்ஆனை விளங்கணும். இது விசேஷம். இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆன் ஓதி காட்டினாங்க, அவர்கள் ஓதுனதை கேட்டாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள வருடம் 2 விடுத்தம் குர்ஆனை ஒப்படைச்சாங்க. அதனால குர்ஆனுடைய மாதம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் ரமலான்ல, அவர்களுடைய அமல்களை பத்தி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. இத மாதிரி சொல்லப்படல. நபியோட குர்ஆனை பத்தியோ, தொழுகை பத்தியோ, திக்ர பத்தியோ, வேற எந்த ஒரு அமலும் நான் சொல்ல போற இந்த அமலை விடவும் அதிகமாக சொல்லப்படவில்லை. அது எந்த அமல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களே ரொம்ப பெரிய கொடையாளி, ரொம்ப பெரிய கொடையாளி, கொடை கொடுக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இருந்தா கொடுப்பாங்க, இல்லையா யார்ட்டையும் எடுத்து கொடுக்கலுமா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு முடியலையா, ஒன்றுமே இல்லையா, நல்ல வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தை வெண்டு அனுப்பி வைப்பாங்க. தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாது என்று குர்ஆன் சொல்லுதோ, அதனால யாரையும் விரட்ட மாட்டார்கள், ஏச மாட்டார்கள், சந்தோஷமாக வாரி வழங்குவார்கள். என்றாலும் இந்த ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில், சும்மாவே கொடையாளி, ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுக்கிற தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்றா, கர்ரைஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காத்து, புயல் காற்று என்று சொல்லுவோமே, அந்த காற்று வீசும் பொழுதோ எல்லாத்தையும் கலட்டி பிடிச்சுக்கிட்டு போயிடும். இத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையுள்ளவர்களை தேடி தேடி வரக்கூடியவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு தேடி தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்கினார்கள் ரமலான்ல. இந்த அளவுக்கு தொழுகை பத்தியோ வேறொரு அமலை பத்தியோ சொல்லப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய வணக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத், ரமலான் அல்லாத காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை 11 ரக்காத், தஹஜ்ஜத் 8 பிளஸ் வித்ர் 3, இது வளமேலே தொழுது வந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத். எப்படி அந்த தொழுகையுடைய நீளம், கால் வீங்கு வரை நின்று தொழுது வந்தாங்க. ஆனா ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஈடுபட்ட ஒரு அமல் தான் மேலான முபாரக்கான அமல். என்ன அமல் என்று சொன்னா, சதக்கா, தான தர்மம், ஏழை எளியவருக்கு உதவி செய்யுது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த காலத்தில் இருக்கிறோம். ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்துடைய நன்மை வாரி வழங்கப்படக்கூடிய காலம். அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றான், வா அன அஜ்ஸிபி, நானே கூலி கொடுக்கிறேன், நானே கூலியாக ஆகிறேன் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானில வரக்கூடிய ரிவாயத், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் அன்ஃபாஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியவர்கள். மனிதர்களுக்கு யார் பிரயோசனம் கொடுக்கிறார்களோ அவர்கள் நாம் மனிதர்களில் புனிதர்கள், நல்லவர்கள். வகைருல் அமால், ஆக சிறந்த அமல் எது தெரியுமா? நான் கேட்ட சொல்லிங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. நல்ல அமல்கள் கட்டாயம் செய்யணும், ஃபர்து. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுருருன் துத்ஹிலுஹு அலா கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, இது அமல்கள்ல இபாதத்துகள் ஆக சிறந்த இபாதத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சஹாபா ரலியல்லாஹு அஜ்மஈன் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒரு அமலை சொல்லுங்க, துல்லனி அமலின், அமல், நான் ஒரு அமலை சொல்லிட்டாங்க, அந்த அமலை செஞ்சா அது சுவர்க்கத்துக்கு என்ன நெருக்கி வைக்கணும், நரகத்தை விட்டு தூரமாக்கணும். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் நன்மையில போட்டி போடக்கூடியவர்கள், நன்மையை தேடி தேடி செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பக்கம் ஆர்வம் ஊட்டினார்கள். இதான் கேட்டுவார்கள், யார் ரசூலுல்லாஹ், அமல்கள்ல சிறந்தது ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலுல்லாஹ், அமல்கள்ல சிறந்தது எது யா ரசூலுல்லாஹ், சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, துதுஹிலும் சுருருன் துதுஹிலு அலா கல்பி முஸ்லிம், முஸ்லிமை சந்தோஷப்படுத்துது. அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறது. அவ் தக்து அன்ஹு தைனா, ஒருவருடைய கடனை மன்னிக்கிறது, இல்லாட்டி கடனுக்கு உதவி செய்கிறது. கடன் எடுத்து மாட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திக்கிறான், அவரை சீரழிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு மனிதர், இவருக்கு நாங்க பணங்களை கொடுத்தோ அல்லாட்டி அந்த கடனை நிறைவேற்றி வைக்கிறது. அவ் தக்து அன்ஹு தைனா அவ் தத்ருது அன்ஹு ஜூஆ, பசிய போக்குறது, சாப்பாட்டுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது, அவருடைய பசிய போக்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது. சகோதரர்களை, ரமலானில் செய்ய வேண்டிய ஆக சிறந்த அமல் உணவளிக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீஹி மன் ஃபத்தர ஸாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபி, யார் ஒருவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அது அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக மாறும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கான மக்ஃபிரத்தன் லிதுனூபி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து சொன்னார்கள், வல அன் அம்ஷி, ஒருவர் நடந்து செல்றார், ஃபீ ஹாஜதி அஹி, ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வெளிக்கிளம்பி செல்றது, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப விருப்பம், மின் அன் அத்தகிப ஃபீ ஹாதல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவியை காட்டி சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதில ஷஹரன், ஒரு மாதம்,
இஅ்திகாஃப் இருக்கிறத விட ஒருவருடைய தேவையை வெளிக்கிளம்பி பூர்த்தி செய்து கொடுக்கிறதுக்காக செல்வது எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரிவாயத், நீண்ட ரிவாயத், அது கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பேய்த்து ஐயகதிஹா லஹு, அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் என்று சொன்னா, சபதல்லாஹு பிஹி கதமைஹி யௌம தஸில்லுல் அக்தாம், நாளைய கியாமத்துடைய நாளையில ஒருவருடைய கால்களும் நடுங்கக்கூடிய நாள், நடுங்க வைக்கக்கூடிய நாள். அந்த நாள் நடுங்க வைக்கக்கூடிய நாள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சிராத்தில அவர பாதத்தை உறுதியாக்கி வைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில அவருக்கு உறுதி கிடைக்கும், அவர் நிம்மதியாக இருப்பார். யாரே மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பார்களோ. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்கா தான தர்மத்துடைய நன்மைகள் எங்களுக்கு நல்லா தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனிங்க. நல்ல உங்களுக்கு கீழால வேலை செய்கிறார்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கே நல்லா விளங்கும், நாம் கொடுக்கிற சம்பளம் போதாது, தான தர்மம் அவர்களுக்கு செய்யுங்க, அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. நல்ல காலத்தில் இருக்கிறோம், எப்பயும் செய்யணும். அங்கெங்க தேடி கொடுக்கிறோம், பெரிய பெரிய இடங்கள்ல போய்த்து பெயரை போட்டு செய்யறதுக்கு ரெடி, ஆனா தன்னட்ட வேலை செய்யற கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணுமே, அந்த பேர் வெளியில வராதே. யாரும் சொல்ல மாட்டாங்களே, ஆஜியார் வேலை செய்யறவருக்கு இப்படிலாம் கொடுத்தாரு என்று சொல்ல மாட்டாங்களே. ஏன் சொல்லுவாங்க, கொடுக்கத்தானே வேணும், அப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால அதுக்கு மனசு வருகிறதில்லை. அங்கெங்க பேர் வருமாக இருந்தா பேரை போடுறதுக்கு ரெடி ஆகிறோம். சகோதரர்களே, இஹ்லாஸோட கொடுக்கக்கூடிய அமல் தான் அல்லாஹ் இடத்துல சிறந்தது. தேவையோட எங்களுக்கு கீழால் பணிவிட செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்படுறதுனால தான் நாம் நிம்மதியாக ஏசி அறைகளில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு ட்ரிப் பயணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வேர்வை சிந்துகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சுமைக்கிறார்கள் சுமைகளை. இதனால் நாம் நிம்மதியாக உண்டு பருகி கொண்டிருக்கிறோம். சம்பளம் கொடுக்கிறோம் தான். நீங்களே மனசுல வச்சு கேளுங்க, இந்த சம்பளத்தை வச்சு வாழ முடியுமா? உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டா இத்தனை பிள்ளைகளோட உங்களுக்கு வாழ இயலுமா? உங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது போதுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு ரப்பல் ஆலமீன் இதை பத்தி கேட்க இருக்கிறான். அல்லாஹ் தந்ததை நாம் மாத்திரம் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் காரூனை பத்தி சொல்கிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹி. அல்லாஹ் காரூனுக்கு வாரி வழங்கி இருந்தான் சொத்து செல்வங்களே. கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னா, வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்க ஆகிரத்தை தேடிக்கோங்க. இந்த சொத்து செல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள், பட்டம் பதவிகள், இந்த அந்தஸ்துகளை பயன்படுத்தி நீங்க ஆகிரத்தை தேடிக்கோங்க. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியாவில் உங்களுக்கு கிடைக்கிறதே மறந்துடாங்க. ஹலாலான முறையில நீங்கள தேவைக்கேற்ப வீடுகளை கட்டுறது, வாகனங்களை வாங்குறது, அனுபவிக்க வானான்னு சொல்லல. ஹலாலான முறையில, மார்க்கம் அனுமதிச்ச முறையில, வீண் விரயம் இல்லாம அனுபவிக்கிறதுக்கு இஸ்லாம் தாராளமாக அனுமதி தந்திருக்குது. முதலாவது அல்லாஹ் இதுல சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து இருந்து ஆகிரத்தை தேடுங்க. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் எப்படி உங்களுக்கு உபகாரம் செஞ்சானோ இதை தந்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்து எப்படி உங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு தந்தானோ இத மாதிரி நீங்களும் மக்களுடைய தேவையில பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செஞ்சவா நீங்களும் செய்யுங்க. தந்த ரப்பு சொல்றான், பிச்சை தந்தவன் சொல்றான், நீங்களும் நல்ல வழியில செலவழிங்க. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் அதுக்கு ரெடி ஆகல. இந்த நம்ம சிலர் சொல்லுற மாதிரி ஒரே குடுத்து கேளுமா, பள்ளிக்கும் மதரசாக்கும் அதுக்கும் இதுக்கும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்களுக்கு விளங்குமா என்று சொல்லுகிறோம், சிலது நினைக்கிறோம். அவனும் சொன்னா, இது நான் ஏண்ட அறிவால தேடினது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதை இப்படி கொடுத்து கொண்டே கேளுமா? சகோதரர்களே, அல்லாஹ் புடிச்சான் புடி ஃபகஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். அவனையும் அவனுடைய சொத்து செல்வங்களையும் இழுத்தான் பூமிக்குள்ளே. அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால ரப்பல் ஆலமீன் தந்ததை நல்ல வழியில செலவழிங்க. உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை கவனிங்க. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அதிகமாக இருப்பீங்க. ரமலான்ல உங்களோட மஸ்ஜிதுகள்ல கடமை செய்யக்கூடிய உலமாக்கள், முஅzzின்கள், ஊழியர்கள், இவர்களை கவனிங்க. ஒரு மஹல்லா வாசியலும் ஆசைப்படணும், எங்களோட மஸ்ஜிதுல இருக்கிற இமாம்
எங்கட மஸ்ஜிதில் இருக்கிற முஅzzin, எங்கட மஸ்ஜிதில் இருக்கிற ஊழியர்கள் நாங்க எப்படி எங்கட குடும்பத்தோட சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவோம் ஆசைப்படுவோமோ இத மாதிரி அவர்களும் புத்தாடை அணிஞ்சு சந்தோஷமாக அவர்களும் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். தேவையோடு இருக்கிறார்கள், கடனோடு இருக்கிறார்கள். நாங்க கொடுக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சுதான் அவர்கள் குடும்பத்தையும் கவனிக்கிறார்கள். சிலர் பெற்றோரையும் அவர்கள் தான் கவனிக்கணும். இருக்கிற சகோதரர்கள் நோயில் இருந்தா அதுக்கும் அதான் செலவழிக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை அணுகுங்க, அவர்களுடைய அணுகுங்க, உட்கார்ந்து பேசுங்க, என்ன தேவை இருக்கு என்று கேளுங்க. சிலருக்கு பேச பயம், பேசினா லிஸ்ட தந்துருவாரே, நான் உதவி செய்ய வேண்டி வந்துருமே என்று யாரும் அணுகி கேட்கிறது கூட கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சதக்கா கொடுக்கிறதுக்கு ஆக சிறந்த காலம் எதென்றா ரமலான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரிவாயத்துகள்ல கொஞ்சம் விலகினங்கள் இருந்தாலும் இந்த ஹதீஸை வச்சு இதை அமல் செய்யலாம், இது சரி என்பதாக முஹத்திஸீங்க சொல்கிறார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இவ்வளவு அதிகமாக புயல் காற்று மாதிரி சதக்கா கொடுத்திருக்கிறார்கள். அதனால தேவை வருது. ரமலான் இல்லாத காலத்துல ஒருத்தர் நோயிலேருந்து கஷ்டப்படுறார், பிரச்சனையில கஷ்டப்படுறார், ரமலான் வரட்டும் சொல்லி அவரை பசியில போட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறது இல்ல. ஆக தேவையுள்ள நேரத்தில் செலவழிக்கிறது ஆக சிறந்தது. அதனால சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நடிகா சதக்கா தானத்திற்கு கவனம் செலுத்துற மாதிரி ஜகாத், ரமலானுக்கு ஜகாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஜகாத் இது நிசாப் அடைஞ்சி வருடம் பூர்த்தி ஆகிட்டா அதை கொடுக்கிறோம். எங்களை அதிகமான ரமலானுக்கு ஆக்கி வச்சிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை சரியாக நிறைவேற்றணும். ஜகாத் இத நாங்க நினைச்சவங்களுக்கு கொடுத்து ஜகாத் ஆகாது. குர்ஆன் பிரிச்சிட்டது, இவர்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அந்த கூட்டத்தை குர்ஆன் பயான் இவர்களுக்கு தான் கொடுக்கணும். கெஸிங்ல ஜகாத் கொடுத்து ஜகாத் ஆகாது. ஜகாத்த கணக்கு பாருங்க, ஸ்டாக் கடுங்க, கணக்கு பாருங்க, இதெல்லாம் இபாதத். போன வருஷம் 1 லட்சம் கொடுத்தேன், இந்த வருஷம் 1,10,000 கொடுத்தா சரி, கெஸிங்ல கொடுத்து ஜகாத் ஆகாது. கணக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் உலமாக்களை அணுகுங்க, உட்காருங்க, உங்களுக்கு இருக்க இன்கமிக்கெல்லாம் சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் பணங்களை, என்ன இருக்குது சொல்லுங்க. எதுக்கு ஜகாத் கொடுக்கணுமோ அதுல நிசாப் அடைஞ்சி வருடம் பூர்த்தி ஆகிட்டா அதுக்கு இருக்கிற ஜகாத்துடைய அளவு அது உங்களுக்கு சொந்தமானது இல்லை. அதை வச்சு ரோல் அடிக்கலாம், அதை வச்சு கண்டனர் அடிக்கலாம், அதை கொடுத்துறோனும். தேவையுள்ளவர்கள் இருந்து கஷ்டத்தில் இருக்கிறார்களா, பசியில் இருக்கிறாங்களா, தேவையோடு இருக்கிறாங்களா, இவர் கொடுக்காம வச்சு கூட பாவியாகுவார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து பேசி இருக்கிறான். அதை வச்சே விளங்கிக் கொள்ளலாம். தொழுகை எவ்வளவு முக்கியமான அமல், இபாதத். அகைமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை விட்டா விடையலாம். இந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விட்டா நரகம் என்று குர்ஆன் பயான் செய்து, தொழுகையில பொடுபோக்கு செஞ்சா வயலண்ட நரகம் என்று குர்ஆன் பயான் செய்து, இந்த முறையெல்லாம் தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி இல்லை. ஆனா ஜகாத்தை யாரு சரியாக கணக்கு பார்த்து சரியானவங்களுக்கு சரியாக நிறைவேற்றவில்லையோ குர்ஆன் தண்டனையை பயான் செய்து, வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யாரு தங்கம் வெள்ளிகளை சேர்த்து வைத்து ஜகாத்துக்கு தகுதியான இதெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. விளங்கி போட்டதுக்கு ஒருத்தர் அணுகுங்க உலமாக்களே. எதுல ஜகாத் கொடுக்கப்படணுமோ அதுல ஜகாத் கடமையாகி ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவைகளை நாளைக்கு நரகத்துல போட்டு சூடு காட்டப்படும். உருக்கி அதை சூடு காட்டி அதை நெத்திலையும் விழா புறங்களையும் முதுகளையும் சூடு போடப்படும். சொல்லப்படும், ஹாதாமா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், இது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை கொடுக்காம வச்சு கொண்டிருந்தீங்களே, அதுதான் இது. ஃபதுகு, நல்லா ருசிங்க வேதனையே. சகோதரர்களே, நரகத்துடைய நெருப்பு எப்படியாப்பட்ட நெருப்பு? லேசானதா? நரகத்துடைய நெருப்பு லேசானதா? 70 வருடம் அல்லாஹ் நரகத்தை எரிச்சான். அது ஹத்தா மர்ரத்,
அது செத்த செவேல் என்று மாறிட்டு. அதுக்கு பின்னால் எரிச்சான் ஹத்தபி அல்ல, அது வெண்ணிறமாக மாறிட்டு. அதுக்கு பிறகு எரிச்சான் 1000 வருடம், 1000 வருடம் அல்பசனா, 1000 வருடம் அல்லாஹ் நெருப்பை எரிச்சு அது செத்த செவேல் என்று மாறிட்டு. சும்மா ஓகேதா அல்பசனா, திரும்ப 1000 வருடம் அல்லாஹ் எரிச்சான் ஹத்தபி அல்ல, அது வெண்ண நிறமாக மாறிட்டு. திரும்ப 1000 வருடம் எரித்தான் ஹஸ்தஸ்வத்தத் வஹிய சௌதாஉ முதல்லிமா, அது கண்ணன் கரைந்து இருட்டாக மாறிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லௌலா உத்வியத் பில் மாஇ மர்ரத்தைன் ஃபன்தஃபத் பிஹா, அது ரெண்டு மட்டும் கடல்ல கழுகித்தான், தண்ணியில கழுகித்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்குது. கழுகாம அனுப்பப்பட்டிருந்தா அதனால நீங்க பிரயோசனம் அடைய முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கொடூரமான நெருப்புல காய்ச்சி ஒத்தனம் போட்டா எப்படி இருக்கும்? முஸ்லிம்ல வர ஹதீஸ், ஒத்தனம் போடப்படும் இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அணையும் பொழுதோ, அந்த சூடு இறங்கும் பொழுதோ திரும்பவும் சூடு போட்டு திரும்பவும் சூடு போடப்படுகிற மேல. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அதனால ஜக்காத்துல விளையாடலாம். சரி, இந்த வருஷம் எனக்கு ஜக்காத் கடமை இல்லை, முன்னால காலங்கள்ல கடமையாக இருந்து கொடுக்காட்டி அவர் இருக்கிற சொத்தை வித்து சரி கொடுக்கணும். அவர் இப்ப சொல்லல எனக்கு கொடுக்க இயலாதுண்டு. ஜக்காத் கடமை இல்லாட்டி சொத்தை வித்து ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. சென்ற வருடங்கள்ல கொடுக்கல, பொடுபோக்காக இருந்துட்டார். கணக்கு பார்த்து அதை கொடுத்தே ஆகணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்க ஜக்காத்துக்கு அது அவர் தான் கொடுக்கணும், இவர் தான் கொடுக்கணும். நாங்க நினைக்கிறோம் ஜக்காத்துக்கு தகுதி இல்லை என்று. எக்ஸாம்பிள் ஒன்று சொன்ன அவளை முடிக்கிறேன். சிலர் உதாரணத்துக்கு ஒரு வீடை விற்கிறார், வீடை வித்துட்டு 1 கோடி சல்லி இருக்குது, அது எங்கேயா டிபாசிட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறார். அது 1 வருடம் ஆகிட்டது. அவர் 2 கோடியில வீடு பார்த்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு, இந்த 1 வருடமா இவர் வீடு வாங்கல, அது சல்லியாக இருந்தா அந்த சல்லிக்கும் அவர் ஜக்காத் கொடுக்கணும், அந்த சல்லிக்கும் கொடுக்கணும். சிலர் ஜக்காத்திலே தப்புறதுக்காக சில தந்திரங்களை கையாளுறாங்க. சகோதரர்கள், இது லேசான பாவம் இல்லை, லேசான பாவம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 விட இந்த உம்மத்துல நடந்தா ஃபர்தகிபு இந்த தாலிக ரீஹன் ஹம்ரா ஹஸ்வன் மஸ்ஹா, உருமாட்டப்படுறது, கல்மாரி பொழிகிறது, அனல் காற்று வீசுவது, கனிலாமின் குத்தி அசில்கோ, தஸ்வமணி கோர்வை அறுத்து விட்டா 1 மணிக்கு பின்னால் எப்படி இன்னொரு மணி வந்து விழுமோ, இதமாய் சோதனைய வேதனைய துன்பங்களை நோய்களை அழிவை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க. அதுல ஒன்றுதான் சொன்னாங்க அஸ்ஸகாத்து மஹ்ரமா, ஜகாத்தை டெக்ஸ் வரி கட்டுவதை போன்று வெறுப்போட கொடுக்க மனம் இல்லாம இந்த உம்மத்துல ஜகாத் நிறைவேற்றக்கூடிய நிலைமை உருவாகுமாக இருந்தா, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் தகுதியா இருந்து கொடுக்கிறாங்க மன வெறுப்போட, கொடுக்கிறாரு சொல்லி காட்டுறேன், அதை கொடுக்குற அதை வச்சு வேலை வாங்க பாக்குறேன், அதை சம்பளமா கொடுக்க பாக்குறேன். சகோதரர்களே, இந்த நிலைமை உண்டானா இதை எதிர்பாருங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சதக்கா தான தர்மங்களை செய்யுங்க, ஜகாத் அதையும் சரியாக சரியானவர்களுக்கு தேடி போயிட்டு கொடுங்க. இருக்கக்கூடிய ஊழியர்கள், வேலை செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு பணி இருக்கக்கூடியவங்க, உங்களோட சொந்த பந்தங்கள் வசீல கஷ்டத்தில் இருக்கிறார்களா, தேடி போய்த்து உதவி செய்யுங்க. ஆக சிறந்த காலத்தில் இருக்கிறோம். ஆக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தக்குவாதாரிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு என் மனிதர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாயத்தினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தந்த இந்த சொத்து செல்வங்களை எங்களுக்கு சோதனை ஆக்கிறாதே யா அல்லாஹ், நாளைக்கு அதால் எங்களை வேதனை செய்யப்படக்கூடிய நிலைமை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவாயாக, உண்மையான முத்தகைங்களாக வாழ வைப்பாயாக. இந்த ரமலானை சரியான முறையில் கழிச்சு யா அல்லாஹ் தக்வாவையும் ரஹ்மத்தையும் மகபரத்தையும் இத்தக்கும் நினாரை அடையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே மடைகளை சேர்த்தருவாயாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.